ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற முடியலப்பா. டேய், ஸ்டுடியோக்கு யாரும் வந்தாங்களா? ஆமாண்ணே. யாருடா வந்தாங்க? அப்புறம் என்னைக்கு புக் பண்ணிருக்காங்க? என்ன ஃபங்க்ஷன்? கல்யாணமா, காது குத்தா, என்னதுடா? ஸ்டுடியோக்கு வந்தது கஸ்டமர் இல்லைண்ணே. கஸ்டமர் இல்லையா? வேற யார்டா வந்தாங்க? நிம்மதி அண்ணி வந்தாங்கண்ணே. நிம்மதி வந்தாளா? அவ எதுக்குடா இங்க வந்தா? என்ன சொன்னா? ஆமா, எங்க போயிட்டாளா? ஆனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா நான் கூட நினைச்சு பாக்கலண்ணே. பாவண்ணே அண்ணி. போன்ல எவ்வளவு கத்துனீங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்கண்ணே. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அவங்கள பாக்குறதுக்கு. நீங்க பேசின அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அப்படியே தூக்குல மாட்டிட்டு தொங்கலாம் போல இருந்துச்சாம். அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்கண்ணே. என்னடா சொல்ற? இதெல்லாமா சொன்னா? அவ சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படிலாம் அவன் சொல்லியிருந்தானா நான்லாம் அவ பேசின பேச்சுக்கு எப்பயோல தூக்க மாட்டிட்டு தொங்கி இருக்கணும். அண்ணே போங்கண்ணே, நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறீங்க. அண்ணி என்ன கேட்டாங்க? கோவிலுக்கு போலான்னு தானே கேட்டாங்க. அதுவும் மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் தானே கேட்டாங்க. அது உங்க கூட வந்தா அவங்களுக்கு மனசு நல்லா இருக்குன்றதுனால தானே கேட்டாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? ஏதாவது ஒரு இடத்துக்கு அண்ணியை கூட்டிட்டு போயிருப்பீங்களா? அஷிஷோ, அப்புறம் என்னமோ கேட்க சொன்னாங்களே. அண்ணே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நான் பொண்ணா இருந்திருந்தேன்னா எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தானா சர்தான் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன்னு. ஏதோ நிம்மதி அண்ணிங்கிறதுனால இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்காகவே இருக்கணும், உங்களுக்காகவே வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயப்பட 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 லட்சத்துக்கு நடிச்சிட்டு இருக்கானே. நான் எங்கடா இதெல்லாம் சொல்ல சொன்னேன்? ஆனா பரவாயில்ல, இந்திரன் மூஞ்சி மாறுறதும் கொஞ்சம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. டேய் லூசா நீ, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரன்லாம் கிடையாது. வேலையில இருக்கும்போது அவ என்ன டிஸ்டர்ப் பண்ணா, அதனால டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு வச்சேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? ஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தப்பு இருக்குன்னு வேற கேக்குறீங்களா? சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம எல்லாம் யாருக்காக வாழ்றோம்? நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்றோம். நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் சம்பாதிக்கிறோம். தெரியுதுல, நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நம்ம வாழ்றோம், சம்பாதிக்கிறோம். ஆனா சந்தோஷம் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் காசு பணத்தை கொடுத்துப்பேன், அதை வச்சு நீ தனியாவே சந்தோஷப்பட்டுக்கோன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படின்னு? டேய், என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? என்னைக்காவது, இன்னைக்கு விடு, என்னைக்காவது அவ கூப்பிட்டு நான் போகாம இருந்திருக்கேனா? நாய் மாதிரி அவ கூப்பிடுற இடத்துக்குலாம் பின்னாடி தானடா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான அந்த ஷூட், எவ்வளவு முக்கியமான வேலை நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். நீ எப்படி பேசலாமா? அப்ப அண்ணியோட மனசு உங்களுக்கு முக்கியம் இல்ல, இந்த ஷூட், இந்த வேலை இதுதான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? கமாண்டா தம்பி, கேளுடா, கேளு, நல்ல கேளு, நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளு. நீ இன்னைக்கு கேக்குற கேள்வியில அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி சாவணும்டாவ. டேய், நான் எங்கேயும் பிரிச்சு பார்க்கல. எனக்கு ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட், ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஃபேமிலி ரெண்டுத்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா தானடா லைஃப்ல சக்சீட் ஆக முடியும். ஒரு வைஃபா இருந்து நிம்மதி இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும்? ஓ, முக்கியமான ஷூட்ல இருக்கியா? ஓகேடா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஷூட் முடிஞ்சோடனே நம்ம 2 பேரும் வெளியே போலாமான்னு கேட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்பாட்லயே இப்பவே வா, இப்பவே கிளம்பி போலாம், இப்பவே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உன் கூட வந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னா சொன்னா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நீயே சொல்லு. இப்படி எல்லாம் பேசினா எவனுக்கு தான் டென்ஷன் ஆகாம இருக்கும். ஆனா இப்ப இந்த இடத்துல நிம்மதியாக்காக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும், இல்லைன்னா சம்பளம் போட மாட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் இவன் சொல்றத கேட்டா நியாயமா தான் படுது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? ஷூட் முடிஞ்சோடனே போலான்னு சொல்லியிருந்தா அவனே வந்திருப்பானே. ஆஹா, இல்ல நிம்மதி, வேற மாதிரி யோசிக்காத. உன்னை பிரெயின் வாஷ் பண்ணாலும் பண்ணிடுவான். நீ உன்னோட ஸ்டாண்ட் அப்படியே நில்லு. சாரி இந்திரா, நீ பேசினது நியாயமா எனக்கு பட்டாலும் ஆனா உன்னை வச்சு செய்யாம நான் விடுறதா இல்ல. இல்லன்னு அதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க பேசினது தப்பு தான். நீங்க நிம்மதி அன்னிக்கிட்ட இப்ப சாரி கேட்டே ஆகணும். சரி, ஓகே, இதை நான் பெருசா வளர்க்க விரும்பல. நான் அவகிட்டே பேசிக்கிறேன். ஆமா, எங்க இருக்கா? போயிட்டாளா? ஆமாண்ணே, வந்ததுல இருந்து புலம்பிட்டே தான் இருந்தாங்க. தேம்பி தேம்பி வேற அழுதாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு தாலி கட்டினதுல இருந்து இந்திரன் தான் என் உலகமே நினைச்சிட்டு இருந்தேன். அவனே இப்படி என்ன பேசும்போது எனக்கு இங்க வாழவே பிடிக்கலன்னு வேகமா இறங்கி போயிட்டாங்கன்னு. நானும் பின்னாடியே ஒரு 1 கிலோமீட்டராவது ஃபாலோ பண்ணிருப்பேன். நில்லுங்க அண்ணி, நில்லுங்க அண்ணின்னு கத்திட்டே போனேன். ஆனா அண்ணி நிக்கவே இல்லைன்னு. என்னடா சொல்ற? உண்மையாவா? ஐயோ, ஓவரா நடிச்சு காட்டி கொடுத்துருவான் போலயே. டேய், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அவனுக்கே தெரியும்டா. அதனாலதான் அவன் பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்கான். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்னன்னே பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்கண்ணே, அண்ணிய போய் தேடுங்கண்ணே. டேய் ஃப்ராடு, நீ பக்கம் பக்கமா 4 நிமிஷம் பேசினப்ப கூட நான் நம்பினேன்டா. ஆனா அந்த ஒரே ஒரு டைலாக் சொன்ன பத்தியா, இந்திரன் தான் என் உலகம், அவனே இப்படி பேசும்போது எனக்கு இங்க வாழவே பிடிக்கலன்னு, அங்கதான்டா ஏதோ இடிக்குது. எல்லாம் போச்சு, பிளானையே சுத்தமா சொதப்பிட்டான் அந்த பையன். டேய், உனக்கு 3 மாசம் இல்ல, இன்னும் 1 வருஷத்துக்கு சம்பளமே போட மாட்டேன் பாரு. என்னன்னு அப்ப நான் சொல்றது பொய்ன்றீங்களா? டேய், அவ ஏன் பொண்டாட்டிடா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏதாவது பிளான் போட்டு என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பா. ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சு நின்னு நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நிப்பா. அதுல அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே தவிர உண்மையாவே என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா. பரவாயில்ல, பொண்டாட்டிய நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கான். ஒளிஞ்சிருக்காங்களா? அதெல்லாம் இல்லையே. டேய், அவ ஸ்டுடியோக்குள்ள தான் எங்கேயோ இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உள்ள வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? அப்பா அவ உள்ளதான் இருக்கா. டேய், நீ போய் நம்ம 3 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா. அதுக்குள்ள என் ஃப்ராடு பொண்டாட்டியே கண்டுபிடிக்கிறேன். ஐயோ வரானே, கண்டுபிடிச்சிட்டானே, சும்மா விட மாட்டானே. வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். சரிண்ணே, அப்படியே பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம புது கப்பல்ஸ் அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியனோட புது படம் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் போயிட்டு வந்துருவேன். படத்துக்கு போறியா? ஏன்டா? இல்லன்னு நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சண்டை வர போட்டிருக்கீங்க. சமாதானப்படுத்தும் போது அப்படி இப்படி ஏதாவது இருக்கும். அதுக்கு நடுவுல நான் இதுக்கு நந்தி மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன். சாவடிக்க போறேன் ஒண்ணு. ஒழுங்கு மரியாதையா சாப்பாடை வாங்கிட்டு மெதுவாவே வா. நடத்துங்கண்ணே, நடத்துங்க. நிம்மதி, எங்கடி இருக்க? ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு. நீயா வந்துட்டேன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நானா உன்னை கண்டுபிடிச்சேன், சாவடிச்சிருவேன் உன்னை. நிம்மோ, தம்பி உள்ள வாங்கப்பா. தம்பி, நீங்க சென்னையில சிட்டில வளர்ந்த பிள்ளை. இந்த ஊரு இந்த வீடெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தலைவரோட வீடு சூப்பரா இருக்கும். அங்க எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அம்மா சொல்ல போனா இந்த சிட்டி வாழ்க்கை இந்த சென்னையில தான் எனக்கு புதுசு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரியில ஒரு சின்ன கிராமத்துல தான். 25 வருஷமா கிராமத்திலேயே தான் இருந்தேன். அதனால எனக்கு இங்க அட்ஜஸ்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லம்மா. ரொம்ப நல்லது தம்பி. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், இந்த வீடு இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. நல்ல வேலை. தங்கம், அவ்வளவு தூரத்துல இருந்து பஸ்ல வந்த உனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கும்ல. 2 பேரும் சத்த உட்காருங்க. நானும் பூர்ணி காப்பி போட்டு எடுத்துட்டு வரோம். ஆமா தங்கம், உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, வந்து உட்காருங்க வாங்க. போச்சு. இல்லம்மா, நீங்க தங்கம்னு கூப்பிட்டீங்களே, அதான் உங்க பேரோன்னு நினைச்சேன். ஐயோ தம்பி, நீங்க வந்தோடனே நாங்க எங்க பேர்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். இவ பேரு தங்க புஷ்பம், என் பெரிய பொண்ணு பேரு பூர்ணிமா, என் பேரு செல்லம்மா. சரிம்மா. அப்புறம் என் பேரு தமிழ்மொழி. தமிழ் மொழியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே தம்பி உங்க பேரு. ஆனா நல்லா இருக்கு. தமிழ் செல்வன், தமிழரசன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் மொழின்ற பேரு புதுசா இருக்கு. ஆமாமா, அப்பா ஒரு தமிழாசிரியர். ரொம்ப தமிழ் மேல பற்று இருக்கு. அதனால தமிழ் மொழின்னு பேர் வச்சிருக்காரு. நல்லதுப்பா. ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? எனக்கு அம்மா கிடையாதுமா, அப்பா மட்டும்தான். அம்மா இறந்துட்டாங்க. அப்பா நல்லா இருக்காரு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு அருள்மொழி. அடடா தம்பி, மன்னிச்சிருங்கப்பா. நான் ஏதோ வழக்கமா கேக்குற மாதிரி அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டேன்ப்பா. அதனால ஒண்ணும் இல்லம்மா, பரவாயில்ல. ஐயோ தம்பி, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்கப்பா. தங்கம், தம்பிக்கு சேர் எடுத்துட்டு வந்து போடு. அவரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. நானும் பூர்ணியும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரோம். சரிம்மா. என்ன தங்கம், என்ன நல்லா கவனிச்சுப்பீங்களா? கவனிச்சுட்டே தான் இருக்கேன் உங்களை. ஊருக்கு வந்து இறங்குனதுல இருந்து ஒரே நக்கல நயாண்டியமா இருக்கு. என்ன கதை? அது ஒரு வாசனை அப்படி. அது மட்டும் இல்லாம உங்க அக்காவை பார்த்தாலே எனக்கு ஏதாவது அவங்கள நக்கல் அடிக்கணும் போலயே தோணுது. கண்ட்ரோலே பண்ண முடியல தங்கம். ஏங்க, அவ சரியான திமிர் பிடிச்சவ. அவகிட்ட எல்லாம் வாயை கொடுத்து நீங்க வாங்கி கட்டிக்காதீங்க. அப்படிதான் தங்கம் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்தாலே வாய் மூட மாட்டேங்குது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சூடா காஃபி குடிக்கலாம். என்னங்க, மழை வர பெய்யுது. நான் சுடுதண்ணி போட்டு தரவா? ஏய், நீங்க எல்லாம் கவனிக்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளைய கவனிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கதானே போகுது. இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓஹோ, அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே நடக்கதானே போகுது. எல்லாத்துக்கும் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? சும்மா இருங்க. அள்ளிக்கிட்டு போக போறேன் அழகானி ஒன்னையும் தாடி. ஹலோ. எஸ். காஃபி. நாங்க 2 பேர் இருக்கோமே, நீங்க ஒரு கப் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்னால காஃபி போட முடியும். கண்டவங்களுக்கு எல்லாம் காஃபி போடணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. அவங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்க அவங்களே போட்டு குடிக்கட்டும். பூர்ணி, நான் ஒன்னும் உன்கிட்ட காஃபி கேட்கல. நீ அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போவா? ஏய், நான் போவேன், பாய விரிச்சு போட்டு இங்கே படுப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? சம காமெடி. வடிவேல் டயலாக் தானே. ஹலோ, காஃபி வேணுமா வேணாமா? எவ்வளவு நேரம் தான் அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வாங்கி குடிங்க. இல்ல, இவ்ளோ சிடுசிடுன்னு மூஞ்ச வச்சுட்டு சுட சுட காஃபி குடுக்குறீங்களே, அதான் கிடிக்கிட்டேன்னு வாங்கி குடிக்கலாமா இல்ல வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, பேசாம காஃபி வாங்கி குடிங்கங்க. ஏங்க அவகிட்ட வம்புக்கு போறீங்க? வேணுமா வேணாமா? எனக்குள்ள 1008 வேலை இருக்கு. ஏங்க, அது என்னங்க 1008 வேலை? ஒரு சராசரி மனுஷனால 24 மணி நேரமும் சாப்பிடாம தூங்காம ஒரு நிமிஷம், ஏன் ஒரு நொடி ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்தா கூட 1008 வேலையை பார்க்க முடியாதுங்க. நீங்க என்ன சூப்பர் உமனா இல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்பைடர் உமனா? எங்க சும்மா சொன்னீங்க. காஃபியை கொடுத்துட்டு போங்க.
அப்புறம் வெளியவே சொன்னேன், உங்க வாய் வேற அப்பப்ப டொயின் டொயின்னு கீழே போயிடுது. கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகமா இருங்களேன். ஏங்க சும்மா இருங்கங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எப்ப யாரு சண்டைய பெருசாக்க போறீங்களோன்னு தெரியாம. அதான் முன்னாடியே சொன்னேனே தங்கம், உங்க அக்கா மூஞ்ச பார்த்தாலே என்னால பேச்ச கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. நான் வேற என்ன பண்றது சொல்லு. சரி அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. நான் எனக்கு வேற போட்டுக்கிறேன். ஏய் லூசு, உங்க அக்கா ஒரு விதத்துல நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நல்லதா? ஆமா, ஒரே கப்ல காஃபியை கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்க சொல்லிருக்காங்க தங்கம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க மட்டும் குடிங்க. இப்ப நீ இந்த கப்ல குடிக்கலனா நானும் குடிக்க மாட்டேன். என்னங்க, வீட்ல அக்கா அம்மான்னு ரெண்டு பேரும் இருக்காங்க. யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள இங்கேயே வச்சு புதைச்சிருவாங்க. இந்தா குடி. என்னங்க, நானே குடிச்சுக்கிறேங்க. யாராவது பாத்துற போறாங்கங்க. அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ சீக்கிரம் குடி. இப்ப நீங்க. பம்பரத்தை போல நானும் வாடுறேனே மார்க்கமா, பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போகும் தீர்த்தமா, தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேடு ஆனாலும் நீ ஏஞ்சலு. நிம்மதி, விளையாடாத, ஒழுங்கா வெளியே வா. ஏய் வாடி வெளியே, டென்ஷன் ஆகுது. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், இந்த எரும மாடு எங்கதான் போனா? நிம்மதி ப்ளீஸ் டி, ஆல்ரெடி நானே உன்னை திட்டிட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன். இதுல நீ வேற கண்ணாமூச்சி விளையாடி இன்னும் என்ன டென்ஷன் பண்ணாத. ப்ளீஸ் வெளியே வா. என்ன சவுண்டு? நிம்மதி வாய்ஸ் மாதிரி இருக்கு. இந்த கபோர்ட்ல இருந்தா வருது. லூசு, இங்கேடி வந்து ஒளிவா? எங்கெங்கெல்லாம் உன்னை தேடின. வா வெளிய. ஏய் இன்னும் நடிக்காத, அதான் பாத்துட்டல, வாடி வெளிய. நிம்மதி என்ன மூச்சே விட மாட்டா? நிம்மதி, நிம்மதி பாருடி. நிம்மதி என்ன பாரு. ஏய் எந்திரிடி. நிம்மதி விளையாடாத. நிம்மதி, நிம்மதி பாரு. நிம்மதி இங்க பாரு, கண்ணை தோற. ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, ப்ளீஸ் டி என்ன பாருடி. ஏய் இதுல மட்டும் விளையாடுறது தெரிஞ்சது நானே உனக்கு கொன்னே போட்டுருவேன். நிம்மதி ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து பாருடி. தண்ணி தண்ணி இரு 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 எடுத்துட்டு வரேன். இங்க இரு. கபோர்டுக்குள்ள ரொம்ப நேரமா ஒளிஞ்சிருந்ததுனால மூச்சு திணறி மயக்கம் வந்திருக்குமோ? என்ன இவ தண்ணி தெளிச்சு எந்திரிக்கல? நிம்மதி, நிம்மதி பாருடி. என்ன நிம்மதி, நிம்மதி எந்திரிடி. டேய் நிம்மதி, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா இந்திரன்? உன்னை இம்சப்படுத்தி பம்பளுத்தி டார்ச்சர் பண்ணி இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு இந்திரன். அதுக்கப்புறம் தான் உனக்கு முன்னாடியே நான் போவேன். லூசு, அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ எந்த அளவுக்கு பதறன்னு பாக்குறதுக்காக தான். பரவாயில்ல, நல்லா தான் பதற. ஓகே அடிச்சுன்னு போய். ஏன் நிம்மதி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாடுற? ப்ளீஸ் டி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் விளையாடாத. விளையாட மாட்டேன்டா. இப்பவே நீ பதறனதை நான் பார்த்துட்டேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சாரி இந்திரன். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள்